महापरिवा शरणम। ओम नमो भगवते वासुदेवाय श्री कृष्णाय परमात्मने नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அவதார் கத்தால போன எபிசோட நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா, இளம் பெண்ணான தாயார் பத்மாவதி தன் சகைகளோட சேர்ந்து நந்தவனத்துக்கு வர, அங்கே அப்போ விளையாண்டிருக்கிற போது முனிவர் நாரதர் ஒரு வயோதிக வேஷம் போட்டுண்டு இளம் பெண்ணான பத்மாவதிய பார்க்கறதுக்கு வர்றார். அப்போ தாயார் பத்மாவதி யாரு என்னன்னு விசாரிக்கிற போது நாரதர் சொல்றார், இந்த மாதிரி நான் உன் தந்தை போல உனக்கு குருவா கூட எடுத்துக்கலாம், உன் குலத்துக்கே ஒரு குருவா கூட எடுத்துக்கலாம் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்ணான தாயாரை பார்த்து கையை பார்த்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்றார். அப்போ அவர் என்ன மாதிரியான கணவனை அடைவாய் புண்ணியவதையான நீ, எப்படிப்பட்ட கணவனை அடையப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றார். அப்போ அழகா டிஸ்கிரைப் பண்ணுவார் எப்படிப்பட்ட கணவன்னு சொல்லிட்டு. அதாவது கமலத்தில் பிறந்த பத்மாவதியே, உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வரப்போறார்னு சொன்னாக்க, பெரும் தர்மஜனாக இருப்பான், ரமாபதியான இந்த 3 லோகத்தையும் ஆளும் அந்த ஜெகதீசனை உனக்கு கணவனாக வரப்போறான். கையில் அழகான தாமரையை தரித்துக் கொண்டிருப்பவன், பாதத்துல ஸ்வஸ்திகம் இருக்கும், முகமானது சந்திரனை போல அழகாக இருக்கும், கண்களோ தாமரை இதழ்கள் போல மிருதுவாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். மற்றும் அவனோட கண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, கண்ணாடி போல பளபளான்னு இருக்கும், புருவமோ வில்ல வளச்சாப்புல இருக்கும், பற்களோ மின்னல் போன்று ஜொலிஜொலித்து கொண்டு இருக்கும். அவன்கிட்ட இருந்து கற்பூர மணமானது வீசிக்கொண்டே இருக்கும். அவன் அதரம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, சிவந்த தாமரை போன்ற ஒரு கலர்ல இருக்கும். அவரோட ஆக்காரம் எப்படின்னு சொன்னாக்கா, மன்மதனை போல அழகான ஆக்காரம் கொண்டிருப்பவன். அவரோட நெத்தியான லலாட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ரத்னத்தை போல பளபளான்னு இருக்கும். மிகவும் உயரமான ஒரு ஆக்காரத்தோட வடிவத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜெகதீஸ்வரன் தான் உனக்கு கணவனாக வரப்போகிறான். அவனோட கண்டமானது எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, சூரிய கிரணங்கள் போல ஜொலித்து கொண்டிருக்கும். அவனோட மார்பு எப்படின்னு சொன்னாக்க, மிகவும் திருடமான ஒரு மார்பு இருக்கவனாக இருப்பான். இப்படியெல்லாம் பகவானான ஜெகதீஷ்னை வர்ணனை பண்ணிட்டோ நாரதர் சொல்றார், நீ என்ன தவம் செய்தாயோ இப்படி ஜெகதீஷனை கணவனாக அடைவதற்குன்னு சொல்லிட்டோ, சாக்ஷாத் தாயார் மகாலட்சுமியோட அவதாரமான தாயார் பத்மாவதிக்கு மனசால் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். இப்படி அவர் அங்கேருந்து கிளம்பின அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, பகவான் ஸ்ரீனிவாச பெருமான் வேட்டைக்கு வந்தாரோனோ, வேட்டைக்கு அவர் வந்துட்டு இருக்க போது ஒரு யானை வருதுங்க. அந்த யானையை அவர் பின்தொடர்ந்து வர்றார். அவர் வேட்டை செய்யற இடம் கொஞ்சம் தள்ளி ஒரு காட்டுல பண்ணிட்டு இருக்கார். இவர் இந்த தாயார் பத்மாவதி இருக்கக்கூடிய நந்தவனமானது கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த யானை என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, அவர் அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஓடுறது. இவர் என்ன பண்றாரு, அது பின்னாடியே வர்றார். அது பின்னாடியே வரபோது அந்த யானை என்ன பண்றது சொன்னாக்க, அந்த நந்தவனத்தை குறிச்சு ஓடின்னு இருக்கு. எங்க தாயார் பத்மாவதி இருக்காளோ அதை குறித்து ஓடுறது. இந்த வர யானைய பார்த்து தாயார் பத்மாவதியும் சகிகளும் சேர்ந்து பயந்து படுற, பக்கத்துல ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிற. இப்படி போய்கொண்டிருக்க அந்த யானை என்ன பண்றது, ஒரு ஸ்டேஜ்ல பகவானை திரும்பி பார்க்கறது. திரும்பி பார்த்துட்டு, அதாவது நந்தவனத்தை அடைஞ்ச உடனே திரும்பி பார்க்கறது. திரும்பி இத்தனை நேரம் பார்க்காத அந்த யானை இப்ப பார்த்த உடனே பகவானோட அந்த ஆக்காரத்துல
ஈர்க்கப்பட்ட அந்த யானை பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு என்ன பண்ணுறது, ஓடிவிடுறது. இப்படி நமஸ்காரம் பண்ணத்தை பகவானுக்கு அந்த யானை நமஸ்காரம் பண்ணுறத அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் பார்த்துடுறா. தாயார் பத்மாவதியும் பார்க்கிறா. இப்படி பார்த்த உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம். யார் இப்படி முதல்ல ஆச்சரியம் என்னன்னு சொன்னாக்கா, இங்கே வரக்கூடியவனும் ஒரு வேர்டுவன், ஆனால் மிகவும் அழகாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகிய தோற்றம் உடைய, மன்மதனை போன்ற அழகிய தோற்றம் உடைய ஒரு வேடுவன் எங்கேருந்து இங்கே வந்தான், ஹண்டிங் பண்ணி வந்துட்டு எப்படி எப்படி பிளப்பலான்னு ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு அழகு எப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துடுறது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், தாயார் உட்பட ஒரே கியூரியஸ் ஆயிடுறா, யாருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிறா. அங்கே பகவான் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, இளம் சூரியனோட அந்த ஒரு பளபளப்பு, அழகான ஒரு இளம் சூரியன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பளபளப்பு, ஸ்வர்ண ஆபரணங்கள்ல தரிச்சுட்டு இருக்கார் பகவான். இப்படி ஆச்சரியமயமான ஒரு ஆக்காரத்தை உடைய அழகான தோற்றத்தை உடைய பகவானை பார்த்த உடனே ரொம்ப கியூரியஸ் ஆயிடுறான்னு சொன்னேன் இல்லையா. அப்போ தாயார் பத்மாவதி தன் சகிகளை பார்த்து சொல்றா, ஹே சகிகள் எல்லாம், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்கோ, நீங்க என்ன பண்ணுங்கோ, அவர்கிட்ட போய் அந்த புருஷன்கிட்ட போய் எந்த தேசத்துல வந்திருக்காள், நீங்க என்ன குலம் என்ன, உங்க பெயர் என்ன, உங்க கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடாதா, இவர் என்ன ப்ரொஃபஷன், அவருக்கு என்ன, இந்த பக்கம் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டுன்னு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்கிகளை பார்த்து ரொம்ப கியூரியஸா கேட்கிறேன். இப்படி தாயார் சொன்ன உடனே சக்கிகள் எல்லாம் பகவானை குறிச்சு நடந்து வர சொல்ற இந்த மாதிரி, ஹே பிரபோ, நீங்க இங்க எதுக்கா வந்திருக்காள், உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வேலை என்ன, இங்க யாரும் புருஷாலாம் வரதுக்கான இடம் இல்லாது, இங்க யாரும் புருஷாலும் இல்லை பாருங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேருந்து கிளம்பி போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து அந்த சகிகள் எல்லாம் சொல்ற. இப்படியே கேள்வி கேட்ட உடனே பகவான் நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது தானே, யாரு நான் சொல்லணும்னு விவரம் சொல்ல மாட்டேங்கிறார், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்றார், எனக்கு ராஜபுத்திரி கிட்ட ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறார் அவர். இப்படி பகவான் நேரடியாக பதில் சொல்லாம ஒரே லைன்ல சொன்னதுனால அவளுக்கு இன்னும் கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆடுறது அந்த சகிகளுக்கெல்லாம். அப்ப சொல்ற அந்த சகிகள் எல்லாம், அந்த பெண்கள்லாம் சொல்ற, உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்கிற இல்லைங்க ராஜபுத்திரி கிட்ட, அதை முதல்ல சீக்கிரமா சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லுங்க, நீங்க உங்களோட இடம் எங்க, அதாவது வாசஸ்தலம் எங்கன்னு சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்க அம்மா அப்பா ஆறு, உங்களுக்கு அண்ணா தம்பி இருக்காளா, உங்களுக்கு அக்கா தங்க இருக்காளா, என்ன குலம், என்ன கோத்திரம், எல்லா விவரமும் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னுட்டு அந்த பெண்கள்லாம் பகவானை பார்த்து கேட்கிற. இப்படி அந்த பெண்கள்லாம் கேட்ட உடனே பகவான் ஸ்ரீனிவாச பெருமான் என்ன பண்றாரு சொன்னா, எனக்கு ராஜபுத்திரி கிட்ட தான் முக்கியமா பேச வேண்டிய வேலை இருக்கு, அதனால அவகிட்ட பேசிட்டு தான் அவங்கள்ட்ட பேசுவேன்னுட்டு மடமடான்னு ராஜபுத்திரி கிட்ட போயிடுறார். தாயார் பத்மாவதியை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, அதாவது ஹே ராஜபுத்திரி, உனக்கு புராணம் தெரியுமானால் நான் சந்திர வம்சத்தில் பிறந்தவன். என் தந்தை பேரு வாசுதேவன், என் மாதா பேரு தேவகி, என் அண்ணன் பேரு பலராமன், எனக்கு ஒரு தங்கை உண்டு, அவள் பேரு சுபத்ரா, என் மித்ரன் பேரு அர்ஜுனன், என் பந்துக்கள் எல்லாம் பாண்டவர்களை சேர்ந்தவர்கள், நான் கிருஷ்ணபக்ஷத்தில் பிறந்தவன், எனக்கு முன்னாடி 7 பேர் இருக்க, ஏழாவதாக பிறந்தவன் தான் பலராமன் அப்படின்னு சொல்றான். 8ஆவதாக பிறந்தவன், எனக்கு பிறகு சுபத்ரா என்னும் தங்கை பிறந்தாள். ஹே தேவி, நான் கிருஷ்ணபக்ஷத்தில் பிறந்தேன், என் வர்ணத்துக்கு ஏத்தாப்புல எனக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சா. இப்படியெல்லாம் சொல்லிட்டு பகவான் கேட்கிறார், ஹே தேவி, நீ கேட்ட அத்தனை விவரங்களும் நான் இப்ப சொல்லியாச்சு, எல்லா விற்த்தாந்தங்களும் சொல்லியாச்சு அல்லவா, அதனால அடுத்தாப்புல உன் விவரங்கள் சொல்லி பார்க்கலாம். உன் கோத்திரம் என்ன, உன் பேர் என்ன, உன் குலம் என்ன, இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பகவான் கேட்கிறார். இப்படி இதுக்கு அப்புறமா
தாயார் பத்மாவதி என்ன பதில் சொல்றாங்கிறது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மகாபரிவா சரணம். ஜெய் ஸ்ரீராம்.